அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிப்ரவரி 24 முக்கியமான செய்திகளை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சுருக்கமாக பார்க்கலாம். தமிழகத்தில் 5.67 கோடி வாக்காளர்கள் இருக்கிறதா இறுதிப்பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. இந்த கவுண்ட்டை அசெண்டிங் ஆர்டரில் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது 5, 6, 7ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வெளியிட்டவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அப்படின்றதும் தெரிஞ்சுக்கோங்க. இதில் ஒரு 3 படிவம் இருக்குங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிவம் 6, 7, 8. படிவம் 6 எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா புதிய வாக்காளர்கள் தங்களுடைய பெயர்களை சேர்க்கணும் அப்படின்னா படிவம் 6 ஃபில் பண்ணி கொடுக்கணும். படிவம் 7 அப்படின்றது பெயர் நீக்கிறதுக்குங்க. இறந்தவர்களோட பெயர்களை நீக்கணும் அப்படின்னா படிவம் 7 ஃபில் பண்ணி கொடுக்கணும். படிவம் 8 அப்படின்றது திருத்தம் பண்ணுறது. அதாவது ஆல்ரெடி இருக்க பேரில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், அட்ரஸ் மாற்றணும் அப்படின்னா படிவம் 8 ஃபில் பண்ணி கொடுக்கணுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இனி வரக்கூடிய எக்ஸாமில் இந்த மாதிரி கொஷின்ஸும் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து ஒரு திருக்குறளுங்க. வலியறிதல் அப்படின்ற அதிகாரத்திலேருந்து கொடுத்துருக்காங்க. நுனிக்கொம்பர் ஏறினார் அது இறந்து ஊக்கின் உயிர்க்கு இறுதியாகிவிடும். இதோட பொருள் என்னன்னா, ஒரு மரத்தின் நுனிக்கொம்பில் ஏறியவர் அதையும் கடந்து மேலும் ஏற முனைந்தால் அவருடைய உயிருக்கு முடிவாக நேர்ந்துவிடும் சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குது அப்படின்றது தான் ஷார்ட்டாக தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து எக்கனாமிக்ஸில் நம்மளுக்கு ஆர்பிஐ பற்றி கொஸ்டின் இல்லாமல் இருந்ததே கிடையாதுங்க. இதில் ரெப்போ ரேட்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க. வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி வழங்கும் குறுகிய கால கடனுக்கு பேர் தான் ரெப்போ ரேட். இதே ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டுன்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்வ் பேங்க்கு மற்ற வங்கிகள்கிட்ட இருந்து கடன் வாங்கினுச்சுன்னா அதுக்கு பேர் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இது ஆல்ரெடி நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பன்முக பரிமாணங்கள் கொண்டவர் மூதறிஞர் ராஜாஜின்னு சொல்லி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு புகழாரம் சொல்லியிருக்காங்க. சுதந்திர இந்தியாவின் முதலாவது மற்றும் கடைசி கவர்னர் ஜெனரலாக பதவி வகித்த ராஜாஜி என அழைக்கப்படும் சி ராஜகோபாலாச்சாரியரின் வாழ்க்கை மற்றும் பாரம்பரியத்தை போற்றும் வகையில் ராஜாஜி உற்சவ் டெல்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் திங்கட்கிழமை கொண்டாடப்பட்டது. இதில் ராஜாஜி சிலையை இப்போ வச்சுருக்காங்க இல்லையா, ஆல்ரெடி ஒருத்தரோட சிலை இருந்துச்சுல்ல, அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய கட்டடக் கலைஞர் எட்வின் லுட்டியன்ஸ் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. அவரோட சிலையை எடுத்துகிட்டு தான் இப்போ நம்ம ராஜாஜி சிலையை வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்திய தலைமை தேர்தல் ஆணையரோட பேர் கொடுத்துருக்காங்க. இந்திய தலைமை தேர்தல் ஆணையரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஞானேஷ் குமார். அது போக 2 தேர்தல் ஆணையர்கள் இருப்பாங்க. அவங்க பேர் சுக்வீர் சிங் சாந்து மற்றும் விவேக் ஜோஷி அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒலிம்பிக் போட்டி நடந்தது இல்லைங்களா, அது முடிஞ்சிருக்கு. குளிர்கால ஒலிம்பிக் போட்டி நிறைவு, நார்வே முதலிடம் கொடுத்துருக்காங்க. இது எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இத்தாலியில் நடந்துச்சு. 25வது குளிர்கால ஒலிம்பிக் போட்டி அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதில் யார் ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்படின்னா நார்வே. இந்த குளிர்கால ஒலிம்பிக் தொடர் 4 வருஷத்துக்கு ஒருக்க நடக்குங்க. இந்த வருஷம் நார்வேல நடந்துருச்சு. இனிமேல் 2030 நடக்கும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் நடக்க இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. இன்றைய செய்திகள் அவ்வளோதான். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.